நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற பஸ் ஸ்டாண்டு பெங்களூர் இருக்கிற மெஜஸ்டிக். இங்கேருந்து கிளம்புற பஸ் எல்லாமே பெங்களூர் மைசூர். நம்ம வந்து இப்போ சென்னை போகணும், சென்னை பஸ்ஸை பிடிக்கணும். எவ்வளோ பஸ் இது பாருங்கள். இது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே மைசூருங்க. 1 to 1 சரியான ஸ்பீடில் வராங்க பஸ். ஆனால் வாய்ப்பே இல்லை, வேறு லெவல் ஸ்பீடு. இங்கே ஏதோ யாத்ரி நிவாஸ் லாட்ஜ் புக் பண்ணுற இடமா இது. ஓகே, நம்ம இப்போ இப்படி போகணும். அங்கே நிற்கிதுங்க சென்னை பஸ் எல்லாமே. அங்கே போயிட்டு பார்க்கலாம். பெங்களூரில் எத்தனை பஸ் ஸ்டாண்டு தான்டா கட்டி வச்சுருக்கீங்க? கிருஷ்ணகிரி, பெங்களூரு நினைக்கிதுங்க பஸ் எல்லாமே. சென்னைக்கு இங்கேருந்து கிளம்புற ஏதாவது ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணணும். இந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ரிசர்வேஷன் கவுண்ட்ரு, இது வந்து என்கொயரி கவுண்ட்ரு. பாருங்கள், கடலூர், சென்னை பஸ் எல்லாமே இங்கே நிற்கிது பாருங்கள். தமிழ்நாடு பஸ் எல்லாமே இங்கே நிற்கிதுங்க. எல்லாமே தமிழ்நாடு பஸ்ஸு ஒன்றுனா வருது பாருங்கள். சேலம், கடலூர், வேலூர். வேலூர் டு பெங்களூர் அடிக்கடி பஸ் உண்டு. இங்கே பாருங்கள், காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர், கடலூர். சேலம் ஒன்று நிற்கிது கடைசியாக. திருவண்ணாமலை பிளாட்ஃபார்ம் நிறைய பெரிய பிளாட்ஃபார்முங்க. இது இந்த ஒரு புதுசாக ஒருத்தன் உள்ள போட்டுட்டு வரான். சேலம் ஸ்லீப்பர் பஸ்ஸா இல்லை எப்படின்னா நிற்கிது? சேலம் தான். இங்கே டிஎன்எஸ்எஸ் லைனாக நிற்கிது. அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். ஏதாவது பேருந்து, வேறு பேருந்து ஏதாவது நிற்கிறாங்க. இது வந்து என்கொயரி. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட என்கொயரி அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ஆனால் வந்து நிறையா பஸ்ஸுகள் வருது. ஆரணி, இது வந்து ஆரணி, பெங்களூரு. கடைசி வரைக்கும் நிற்கிதுங்க. எவ்வளோ பஸ் வருது பாருங்க, எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்க, எவ்வளோ பஸ் வருது பாருங்க. உள்ள வந்துக்கிட்டே இருக்குங்க பஸ்ஸு, எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குங்க பஸ்ஸு. மெஜஸ்டிக் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டா இது? கரெக்டாக தெரியல. ஒருத்தர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுன்னாரு, ஒருத்தர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுன்னாரு. வரும் இவங்க தாங்க திட்டிக்கிடுவாங்க, பஸ்ஸை மறிச்சிக்கிடுவாங்க. கேஎஸ்ஆர்டிசியில் அந்த டைம் கீப்பர் இவங்க எல்லாமே அங்கே நிற்கிறான் சண்டை போடுறாங்க பயங்கரமாக. அந்த சைடு பஸ் ஸ்டாண்டு இருக்கா என்னன்னு தெரியல. கரக சூழ்நிலை இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ நம்ம வந்து சாந்தி நகர் போனால் தான் நம்மளுக்கு வந்து பஸ்ஸு. அவ்வளோதான். இந்த மெஜஸ்டிக்கை அப்படியே சுற்றி பார்த்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்போ வருவோம்னு தெரியாது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே ஃபுல்லாக வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, மைசூர் இந்த பேருந்துகள் தாங்க நிற்கிது. இப்போ நம்ம சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் சென்னை எஸ்சிடிசி பஸ்ஸை பிடிக்க முடியுமா. இப்போ அப்படியே சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு போகலாம். சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி போகலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏற மாதிரி இருக்குதுங்க இந்த ஊரில். நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி சிரமப்படுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அருமம், இது வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டாங்க. இந்த ஊர் மயிர் வச்சுருக்கானுங்க பாருங்கள். இது வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டா. மெஜஸ்டிக் வேறு, சாந்தி நகர் வேறு. இப்போ இங்கேருந்து சாந்தி நகர் போகிறதுக்கே நம்ம வந்து ஊர்பட்ட பஸ் ஏறணும் போலங்க. இங்கே பஸ் நிற்க மாட்டான், அது இதுங்கிறானுவேன். கொடுமடா. அப்படியே போவோம். மைசூர் ரோடு பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்குது. ஓகே.